யூடியூப் வீடியோ எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யூடியூப் வீடியோ, நார்மல் வீடியோ, இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நார்மல் வீடியோவை நம்ம அப்படியே அப்லோட் பண்ணா கண்டிப்பா காப்பிரைட் வரும். ஸோ நம்ம அதை எப்படி யூடியூப் வீடியோவா கன்வெர்ட் பண்ணி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். நார்மல் வீடியோனா என்னன்னா, நீங்க எங்கேயாவது வெளியே போனீங்கன்னா எடுப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வீடியோ, ஃபங்க்ஷன்ல எடுப்பீங்க பத்தியா அந்த மாதிரி வீடியோ, அப்புறமேட்டுக்கு வந்து டிராவல்ல எடுப்பீங்க பத்தியா அந்த மாதிரி வீடியோ, நெக்ஸ்ட் வந்து ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், இந்த மாதிரி அவுட்ரு வெளியே எடுக்கிற எல்லா வீடியோவுமே நார்மல் வீடியோ. ஸோ இதை நீங்க அப்படியே அப்லோட் பண்ணா கண்டிப்பா காப்பிரைட் இஷ்யூ வரும். அது ஏன்னா நம்ம வெளியே எடுக்கிற வீடியோ நம்மளே அறியாம நம்ம வீடியோ எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுல வெளியில இருந்து ஏதாவது காப்பிரைட் மியூசிக் ஆட் ஆயிருந்துச்சுன்னா, அதாவது அதுவும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆயிருந்துச்சுன்னா, நம்ம எடிட் பண்ணாம அந்த வீடியோவை அப்படியே போட்டோம்னா கண்டிப்பா காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸை நீங்க அப்படியே அப்லோட் பண்ணாதீங்க, எடிட் பண்ணி தான் அப்லோட் பண்ணணும். அதுக்கு நம்ம மொபைல் ஆப் தான் யூஸ் பண்ண போறோம். மொபைல்லே நம்ம இப்போ வந்து எப்படி வீடியோ எடிட் பண்றதுன்னு பார்க்கலாம். பேசிக் மொபைல் ஆப்லயே உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மொபைல் ஆப்பை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னாவே போதும், சிஸ்டம் லெவலுக்கு நம்ம இறங்கி வேலை செய்யலாம். இப்போ வீடியோ எடிட்டிங்க்கு நம்ம மொபைல் ஆப் தான் யூஸ் பண்ண போறோம். என்ன ஆப்னு பார்த்தா இன்ஷூட் ஆப். இது பிளே ஸ்டோர்ல இருக்கு, இது நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாமா, வாங்க. இப்போ இன்ஷூட் ஆப்பை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பேஜ் தான் ஒன்று ஓப்பன் ஆகும். வீடியோ, போட்டோ, காலேஜ் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நியூவை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா வீடியோ, போட்டோ, ஆல் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு எந்த ஃபார்மேட்ல வேணுமோ அதை வச்சுக்கோங்க. இப்போ நான் வீடியோ வச்சுக்கிறேன். வீடியோ வச்சுக்கிட்டு எனக்கு தேவையான ஒரு வீடியோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த டிக்கை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ வந்து எடிட் பண்ற பேஜுக்கு வந்துடும். நல்லா பாத்துக்கோங்க, எடிட் பண்ற பேஜுக்கு வந்துடும். இங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நீங்க கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கணும், இல்லைன்னா வீடியோ கடைசியில தப்பாயிடும். ஸோ அதை பார்க்க போறோம் இப்போ நம்ம, சரிங்களா? அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? வாங்க. இப்போ கேன்வாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அது மேல கிளிக் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. 1:1, 4:5, 9:16, 16:9 அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, டிபி அந்த மாதிரி ஃப்ரேம் இதெல்லாம், ஓகேவா? இப்போ நமக்கு தேவையான ஃப்ரேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16:9. இதுதான் இப்போ யூடியூப் வீடியோடைய ஃபார்மேட், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் உடைய ஃபார்மேட் என்ன தெரியுமா, 9:16. இதை கண்டிப்பா நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இதை நீங்க ஃபர்ஸ்ட்லயே மாத்தலைன்னா வீடியோ கண்டிப்பா சொதப்பல் ஆகும். ஸோ இதை நீங்க ஃபர்ஸ்ட்லயே நீங்க மாத்திக்கணும். இப்போ நம்ம டிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோக்கு பேசிக்கான ஒரு விஷயத்த தான் நம்ம பார்க்க போறோம். ஸ்பிளிட்டை பத்தி நம்ம கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம், வாங்க. இப்போ இப்படியே தள்ளிட்டே வந்தீங்கன்னா இங்க ஸ்பிளிட் இருக்கு. ஸோ இந்த ஸ்பிளிட் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னா, இப்போ நம்ம வீடியோ பேசும்போதே ஒரு 5 செகண்ட் கேப் விட்டு தான் பேசுவோம். ஸோ அந்த 5 செகண்ட் வேணும்னா, இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிறது வேணும்னா இந்த ஸ்பிளிட் மேல நம்ம இப்படி டிக் பண்ணி இது மேல நம்ம இப்படி கிளிக் பண்ணி டிலீட் கொடுத்துட்டா அதுக்கு முன்னாடி இருக்கிற பார்ட் அப்படியே துண்டா போயிடும். ஒருவேளை உங்களுக்கு இன்னாண்ட இருக்கிற பார்ட்டும் வேணானாலும் அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி தனியா துண்டா எடுத்துருங்க. ஒருவேளை உங்களுக்கு சென்டர் பார்ட் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கேன், இந்த மாதிரி சென்டர்ல ஒரு கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பக்கம் இருக்கிறது சென்டர் தேவையில்லையா, இல்ல இந்த பக்கம் இருக்கிறது சென்டர் தேவையில்லையா, நீங்க யோசிச்சுக்கோங்க. இப்ப இந்த பக்கம் இருக்கிற சென்டர் தேவையில்லைன்னு வச்சுப்போம். திருப்பி ஸ்பிளிட் பண்ணுங்க. இப்ப பாருங்க, 2 கருப்பு கோடு இருக்கு, சரிங்களா? நமக்கு தேவையில்லாத பகுதி 2 கருப்பு கோடு. சோ அது மேல கிளிக் பண்ணி டிலீட் பண்ணா சென்டர் பக்கம் தனியா துண்டா போயிடும், ஓகேங்களா? இவ்வளவுதான் ஸ்பிளிட், ரொம்ப ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோக்கும் இன்னொரு வீடியோக்கும் உள்ள டிஃபரெண்ட்டை தனியா எப்படி எடுத்து காட்டலாம் பார்க்கலாம். அதுக்கு பேரு டிரான்சிஷன். அது எங்க இருக்குன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கும் இடையில ஒரு வெள்ளை கலர்ல ஒரு புள்ளி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் பெருசா, அது மேல கிளிக் பண்ணீங்கன்னா டிரான்சிஷன் வந்துடும். இங்க பேசிக் இருக்கு, சூப்பர் இருக்கு, கிளிச் இருக்கு, இங்க படிச்சு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, ஓகேங்களா? இப்ப நம்ம பேசிக்கா ஒண்ணு மட்டும் நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த ரவுண்ட் ஷேப்பை நான் இப்படி கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம வீடியோவை பிளே பண்ணி பார்க்கலாம், எப்படி ஒரு வீடியோக்கும் இன்னொரு வீடியோக்கு உள்ள டிஃபரன்ஷியேஷன் மாறுதுன்னு, ஓகேங்களா? சோ நான் வீடியோக்காக வால்யூம் குறைச்சு வச்சிருக்கேன். இப்ப பாருங்க,
ஒரு பால் மாதிரி வந்து நெக்ஸ்ட் வீடியோ போச்சு. இதுக்கு பேர் தான் டிரான்சிஷன். ஓகேங்களா? நீங்க ஸ்பிளிட் கத்துக்கிட்டீங்க, டிரான்சிஷன் கத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப பேசிக்கான ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னொன்னு நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீங்க தெரியாம இதை கிளிக் பண்ணி இது உங்களுக்கு வேணும், இருந்தாலும் தெரியாம கிளிக் பண்ணி டிலீட் பண்ணிட்டீங்க, ஒண்ணுமே நீங்க பேனிக் ஆகாதீங்க. இந்த அன்டூ இருக்கு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க, வந்துடும். சோ நீங்க வீடியோ சென்டர்ல தெரியாம கைப்பட்டு டிலீட் ஆனாலும் நீங்க பேனிக் ஆகாதீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஸ்பிளிட் பார்த்தோம், டிரான்சிஷன் பார்த்தோம், அன்டூனா எப்படி யூஸ் பண்றது பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து மியூசிக் எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த மியூசிக் வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா உங்களுடைய சேனலுக்கு ஸ்ட்ரைக் வரலாம், காப்பிரைட் கிளைம் வரலாம், வாட் எவர் சேனலை கூட டிலீட் ஆகலாம். சரிங்களா? கரெக்டான மியூசிக்கை எப்படி நான் வந்து செலக்ட் பண்ணணும்னு நான் சொல்றேன். அது எப்படி நம்ம டவுன்லோட் பண்றணும்னு நான் இப்ப சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் குரோமை ஓபன் பண்ணிக்கோங்க. நான் ஓபன் பண்ணிக்கிறேன், நீங்களும் ஓபன் பண்ணிக்கோங்க. இங்க சர்ச் பார்ல யூடியூப் லைப்ரரின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜ் யாருக்கெல்லாம் ஓபன் ஆகுன்னு பாத்தீங்கன்னா, இதுல லாகின் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இதுல ஓபன் ஆகும். சோ இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க யூடியூப் ஆடியோ லைப்ரரி இருக்கா, இது மேல கிளிக் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்ப பாருங்க, இந்த பேஜ்ல நமக்கு தேவையான எல்லா மியூசிக்குமே இருக்கு. நீங்க ஒவ்வொன்னா செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒண்ணு செக் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாருங்க, சோ இந்த மாதிரி நீங்க லைனா நீங்க செக் பண்ணி உங்களுக்கு தேவையான சாங்க, அதாவது மியூசிக்கை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்றது எப்படின்னு பார்த்தா, இங்க லாஸ்டா இங்க பாருங்க டவுன்லோட் சிம்பிள் இருக்கு. இதை நீங்க இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மியூசிக் டவுன்லோட் ஆயிடும். சோ நம்ம இந்த மியூசிக்கை எடுத்து நம்ம வீடியோல யூஸ் பண்ணலாம். சோ இப்போ நம்ம யூடியூப் லைப்ரரியில இருந்து எப்படி மியூசிக் எடுக்கணும்னு பார்த்துட்டோம். இப்போ அந்த மியூசிக்கை எடுத்து இப்போ இதுல எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி மியூசிக் மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மியூசிக். இப்போ மியூசிக்கை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க 3 இருக்கு. என்னென்ன இருக்குன்னா, மியூசிக் இருக்கு, எஃபெக்ட்ஸ் இருக்கு, ரெக்கார்ட் இருக்கு. மியூசிக் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். மியூசிக்ல என்னென்ன இருக்குன்னா, இங்க பாத்தீங்கன்னா அவங்களே சில மியூசிக் கொடுத்துருக்காங்க. கன்னடு அப்படின்னு இருக்கா, இது பாத்தீங்கன்னா நிறைய மியூசிக் இருக்கு. என்னன்னா மியூசிக், விளாகு, மூடு, பீட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்க்ரோல் டவுன் பண்ணே போனீங்கன்னா நிறைய மியூசிக் இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து மை மியூசிக் போயிடுங்க. இப்போ நான் யூடியூப் லைப்ரரியில இருந்து டவுன்லோட் பண்ண பாத்தீங்களா, அந்த வீடியோ இங்க வந்துட்டு இருக்கோம். சோ வந்துடுச்சு நமக்கும். இப்ப பாருங்க, பிளே ஆகுது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து இந்த இடத்துல நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வால்யூம் இருக்கு பாத்தீங்களா, இந்த வால்யூம் மேல டச் பண்ணி நம்ம வால்யூமை குறைச்சி வச்சுக்கலாம், கூட வச்சுக்கலாம். சோ இதுதான் மியூசிக். நீங்க இந்த மாதிரி மியூசிக் ஆட் பண்ணா மட்டும்தான் உங்க சேனல் வெரி வெல்லா இருக்கும். சரிங்களா? யாரோ ஒருத்தர் பேசின டைலாக்கையோ இல்ல சினிமா பாட்டையோ நீங்க வைக்காதீங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு டைலாக்குமே ரீச் ஆகும். ஏன்னா நம்மளே ஒரு ஆக்டிங் தாங்க, மனிதனே ஒரு ஆக்டிங் தான். சோ நீங்க பேசுற ஒவ்வொரு டைலாக்குமே ஒரு ஆக்டிங் தான். சோ அது ரீச் ஆகிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணா மட்டும் போதும். நீங்க மற்றவங்களுடைய இதை எடுத்து நீங்க உரிமை கொண்டாடுவீங்க. இன்னைக்கு இல்லைனால என்னைக்காவது அது உங்களுக்கு இஷ்யூஸ் வரும், சின்ன கிளிப்பு கூட இஷ்யூஸ் வரும். சோ நீங்க யூஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய உண்மையான உழைப்பை மட்டும் நீங்க போடுங்க. ஓகேவா? நம்ம இப்போ மியூசிக் எப்படி ஆட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பிளிட் பண்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டிரான்சிஷன் பார்த்தோம். அப்புறம் அன்டூ எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். ஃபோர்த் வந்து மியூசிக் எப்படி ஆட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான ஒண்ணு பார்க்க போறோம். அது என்னன்னா, இப்போ இங்கிலீஷ் படத்துல வந்து இங்கிலீஷ்ல பேசிட்டே இருப்பாங்க, கீழே சப்டைட்டில் தமிழ் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அத தமிழ்ல படிச்சு நம்ம அந்த படத்தை புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இப்ப நான் தமிழ்ல பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? ஒரு சிலர் வந்து தமிழ் மக்கள் பார்ப்பாங்க, இல்லைன்னா வந்து இங்கிலீஷ் பீப்புளும் சில பேர் பார்ப்பாங்க. அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம இந்த வேர்ட்ஸை டைப் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இது மேல கிளிக் பண்ணி இந்த மாதிரி பேஜ் ஃபர்ஸ்ட் வந்த மாதிரியே வந்துருங்க. டெக்ஸ்டுக்கு போயிடுங்க. நீங்க டெக்ஸ்டுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து டைப் பண்ணி காமிக்கிறேன். நீங்க என்ன பேசுறீங்களோ அதை நீங்க டைப் பண்ணா போதும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் டைப் பண்றேன் வாங்க. ஹலோ, how are you?
அப்படி நான் டைப் பண்ணிட்டேன். இதை நம்ம வேணும்னா பெருசு பண்ணிக்கலாம், சிறுசு பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம், இப்படி நம்ம எப்படி வேணா எந்த ஆங்கிள் வேணா வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இப்படி இருக்கா, நம்ம இப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒருவேளை நான் ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு பேசுறேன்னா இப்ப பாருங்க பிளே ஆகும். நீங்களே பார்த்தா உங்களுக்கு எப்படியும் இப்ப பாருங்க நான் இப்ப பேசுறேன், அது அப்படியே பிளே ஆகுது. சும்மா ஒரு கற்பனை தாங்க சொன்னேன். வேணும்னா நீங்க என்ன பேசுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கீழே வந்து டைப் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஒரே வேர்ட லென்த்தா பேச மாட்டீங்க. ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டுட்டு ஃபைன் சம்திங் ஏதாவது நீங்க பேசுறீங்க, அந்த வேர்டையும் நீங்க டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு உதாரணம் திரும்பவும் டைப் பண்றேன். இங்க பாருங்க ஐ எம் ஃபைன் அப்படின்னு எழுதிட்டுனா கீழே வச்சுட்டேன்னா இப்ப பாருங்க இத நல்லா பாருங்க. நீங்க ஒரு லெட்டர்ஸ்க்கு அடுத்து இப்படி வச்சு எழுதக்கூடாது, இந்த எட்ஜ்ல வச்சு எழுதுனாதான் அடுத்த ஃப்ரேம்க்கு கன்வெர்ட் ஆகும். சோ இப்படி எழுதிட்டீங்களா? இப்போ இந்த வீடியோவை நம்ம ஃபுல்லா ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஹலோ ஹவ் ஆர் யூ வந்துருச்சா? நெக்ஸ்ட் ஐ எம் ஃபைன் வந்துருச்சா? சோ நீங்க என்னென்ன பேசுறீங்களோ அதை நீங்க கீழே அப்படியே டைப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெஸ்டான ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம பேசுறது பல மக்கள் பாக்குறாங்க, பல லாங்குவேஜ்ல பாக்குறாங்க. சோ அவங்களுக்கு ஒருவேளை நம்ம வீடியோ புரிஞ்சாலும் லாங்குவேஜ் புரியாது, நம்ம வீடியோல இருக்க மேட்ரு புரியும். சோ அவங்களுக்காக இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணி வச்சா நம்மளுடைய வீடியோவை இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க. சரிங்களா? நம்ம பேசிக்கா டெக்ஸ்ட் பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பார்க்க போறோம். அது என்னன்னா, எப்பவுமே நம்ம வீடியோ பார்த்துட்டே வந்தா யாருடைய வீடியோவது லாஸ்ட்ல சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் வந்து போகும். அந்த மாதிரி நம்மளுடைய வீடியோக்கு வச்சாதாங்க வீடியோ கம்ப்ளீட் ஆகும். அதை பார்க்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணும். இந்த ட்ரிக்ஸை வேற யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ இந்த ஆப்ல இருந்து அந்த மாதிரி இமேஜ் எல்லாம் நம்ம எப்படி எடுக்கலாம் ஃப்ரீயாவே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டிக்கர் மேல கிளிக் பண்ணுங்க. இந்த ஸ்டிக்கருக்குள்ள போயிட்டு இங்க பாருங்க நிறைய பொம்மை இருக்கு. இங்க ஜிஐஎஃப் குள்ள போங்க. இந்த ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது மேல கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டியது இங்க சர்ச் பண்ணி இங்க தேடிக்கங்க. வாட் எவர் எது வேணா இருக்கலாம். நான் இப்போ வந்து சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு தேடிக்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும், ஏன்னா கொஞ்சம் நெட் வந்து ஸ்லோவா இருக்கு. உங்களுக்கு ஒருவேளை ஸ்பீடா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப பாருங்க இந்த மாதிரி வந்துருச்சு. இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கிட்டு இது மேல டச் பண்ணா போதும். லாஸ்டா வந்து இதை நம்ம இப்படி வச்சிடலாம். பெருசா வேணும்னாலும் பெருசா வச்சுக்கலாம், சிறுசா வேணும்னாலும் சிறுசா வச்சுக்கலாம், ஓரளவு மீடியமா இங்க வச்சுக்கலாம். நீங்க நல்லா நோட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம லேயரா கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி வச்சா நம்மளுக்கு தப்பா வரும். இந்த இதை தூக்கிட்டு போயிட்டு எந்த லேயருமே இல்லாத இடத்துக்கு ஃபர்ஸ்ட்லயே நம்ம வச்சிடணும். அப்படி வச்சுட்டா நல்லா பார்த்துக்கோங்க. இந்த லேயர் வந்து கீழே இருந்துச்சு. இப்ப நம்ம இதை எப்படி மேல கொண்டுட்டு போகணும். இது நல்லா லாங் பிரஸ் பண்ணி அப்படியே மேல கொண்டுட்டு வந்தீங்கன்னா இப்படி வந்துடும். இதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லா இதை நம்ம வைக்க ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்கு. இப்போ இந்த ஸ்டிக்கரை கொண்டு வந்துட்டோம். இங்க முக்கியமா நோட் பண்ண விஷயம் என்னன்னா, இங்க இது மேல கிளிக் பண்ணுங்க. இங்க ஏரோ மார்க் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, குட்டியா பிளாக் கலர்ல கருப்பு கலர்ல, அது மேல கிளிக் பண்ணுங்க. கிளிப் வேண்டா வீடியோ வேண்டான்னு கேக்குது. இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். கிளிப்னா இங்க கட் பண்ண பத்தியா துண்டு துண்டா, அதுக்கு பேர் தான் கிளிப்பு. வீடியோ எண்டுனா இந்த வீடியோட லாஸ்ட். சோ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வைக்கிறீங்களா இல்ல லாஸ்ட் வரைக்கும் வைக்கிறீங்களா? இப்போ வந்து லாஸ்ட் வரைக்கும் தான் நம்ம வைக்க போறோம். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வேணும்னாலும் நீங்க வேற ஏதாவது லெட்டர்ஸ், வேற ஏதாவது ஏரோ மார்க் அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். இப்போ வீடியோ எண்டு வரைக்கும் வேணும். சோ வீடியோ எண்டு வரைக்கும் போயிடுச்சு. இப்போ இந்த வீடியோவை நம்ம பிளே பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க அழகா வந்துருச்சு. இதாங்க பேசிக் வீடியோ எடிட்டிங். நீங்க ஒண்ணுமே பேனிக் ஆகாதீங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும் இல்ல எந்த மாதிரியான டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேளுங்க. ஓகே பாய்.